35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். அதன் பிறகு அரசியலுக்குள்ளே போகிறாரு, கட்சிக்குள்ளே போகிறாரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. இந்த படம் அதுக்கு எப்படியா இருக்கும், அது நெகட்டிவாக மாறிடக்கூடாது. அவங்களுக்கு இந்த படம் ஒரு உதவிகரமாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப கிரிஞ்சாகவும் மாறிடக்கூடாது. இத்தனை ப்ரெஷர் அவர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் போட்டு விபியை போட்டு அந்தளவுக்கு போட்டு வெள்ளுன்னு வெளுக்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் பண்ணீங்க, ஏங்க இதெல்லாம் ஓப்பன் சஸ்பென்ஸ் வச்சிங்க நீங்கள் அப்படின்னு கேட்குற கேள்வியெலாம் இருக்குல்ல. இது எல்லாத்தையும் விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கும், வினோத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு முடிவு பண்ணி இது ஒரு மாஸ் படமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எமோஷ்னல் வெளியே போகிறவங்க ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையோடு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு. பிரச்சார படம்னா ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லை, அவருடைய தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் ஒரு மாஸ் சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். கோர்ட்டில் பண்ண தப்ப தளபதி 69 பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. இது விஜயோட கடைசி படம். நீங்கள் சொல்கிற மாதிரி 500 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு. இந்த 500 கோடி ரூபாய் பட்ஜெட் வரும்பொழுது தான் தமிழில் எடுப்பதற்கு எந்த ப்ரொடக்ஷன் நிறுவனங்களும் இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் கன்னடத்தை சேர்ந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் உள்ளே இறங்கியிருக்காங்க. நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோ பெரிய ஓப்பனிங்கில் இருக்கார், ஃபீல்ட் அவுட் ஆகலை, அவளுக்கான மார்க்கெட் இருக்குது. நான் உடனே ஸ்கிப் பண்ணுறேன், இதான் என் கடைசி படம்னா அந்த கடைசி படத்துக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும், எவ்வளோ ஹைப் உண்டாகும். நீ வரைக்கும் நான் சொல்கிறது ஓவர்சீஸில் விஜய் தான் கிங்கு. எந்தெந்த இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த படத்தை சிக்கனமாக எடுக்கணுமோ அப்படி குறைச்சிருக்காரு. அதுதான் நெச்சுனது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் செய்யார் பாலு சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. தளபதி 69 இது வரைக்கும் தமிழ் சினிமாலும் சரி மற்ற படங்களையும் சரி இதுதான் என் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதுவும் இப்படி பீக்கில் இருக்கும்போது சொன்னது கிடையாது. அப்படின்னும் போது இப்போ விஜய் ஆக்ஷன் பண்ணுறாரு, கமர்ஷியல் எல்லா ஜன்னலையும் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்போ இந்த கடைசி படம் இது எப்படி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல சார்? உங்கள் அனுமானத்தில் இது என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அவர் என்னதான் யச்சுனத் இது அரசியல் படமாக முழுக்க இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு அரசியல் படமாக வச்சுருக்காருங்க. ஆமாம், இது விஜய்க்கான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்குன்றார். ஒரு கமர்ஷியலோடு சேர்ந்த ஒரு அரசியல் படமாக இருக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு மாஸ் படமாக இருக்கும். ஒரு முதல்வனை வேறு மாதிரி எடுத்தால் அப்படி இருக்கும். நீங்கள் அது வேணாம். முதல்வன் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் கேட்கும் பொழுது பிரமாதமையானவர். ஒரு சாதாரண ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஒரு முதல்வர் போய் பேட்டி எடுக்கிறாரு. இந்த நாற்காலில் ஒரு நாள் இருந்து போகிறான், நீ ஒரு நாள் இருந்துடுறான் அவன், அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு இப்படி கேட்டுன்னா பிரமாதம் ஏன் சொல்லலாம். இதை நீங்கள் மலையாள படம் மாதிரி வேற ஒரு ஆங்கிள்னு எடுக்கலாம், பக்கா கமர்ஷியல் படம் மாதிரி இருக்கலாம். அதுதான் சங்கர் பண்ணியிருந்தார். இப்போ வினோத்தும் அந்த மாதிரியான ஒரு ஜானரில் தான் விஜய்க்கு இதை கொண்டு வரப்பாங்க. ஒரு பக்கம் கண்டென்ட்டும் பேசும், இன்னொரு பக்கம் கமர்ஷியல் அடித்து தூள் கலப்போம். கண்டிப்பாக அதோட கிளைமேக்ஸை தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் படம் கடைசியாக ஒரு ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நிச்சயமாக இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கே அவ்வளோ பேர் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அது காரணம் என்ன, விஜய் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் இதெல்லாம் மீறி நான் சொல்கிறது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு ஹீரோன்ட்டு பெரிய கஷ்டம். ஒரு குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகருக்கு உலக அளவில் ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான். அவங்களுக்கு ஏன் பிடிக்குது எது பிடிக்குது அந்த காரணமே தெரியல. நீங்கள் விஜய் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு டயலாக் ஹிட் ஆகுதுன்னா நீங்கள் தெருவில் ஒரு 2 பசங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது ரஜினியோடைய ரஜினி நான் 90களில் நாங்கள் பார்த்துருக்கோம். அச்சுனத்தோட முன்னாடி படம் கூட கம்பேர் பண்ணுவாங்களா சார்? ஏன்னா 2 படம் கொடுத்தாரு, 2 படம் அப்படியே ஆப்போசிட்டாக அஜித்துக்கு பண்ண படங்கள். ஸோ அதை கம்பேர் பண்ணுவாங்களா இந்த படம் வரும்போது? இல்லை, மேபி ஏன்னா வினோத் மட்டும் அதில் ஓகே பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா துணிவு சமயத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. நான் கதை அஜித் சாருக்கு சொன்ன பிறகு உட்கார வச்சு ஒரு 10-15 டவுட் கேட்டார். அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒவ்வொன்றா பதில் சொன்னோன்னே டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தார். இது எப்படி இருக்குன்ட்டு ஓகே பண்ணுங்க வினோத்துன்ட்டார் அப்படின்னு. அப்போ அவர் ஓகே பண்ண கதை தான் அது. இப்போ ஹீரோ ஓகே சொல்லாமல் எந்த இயக்குனரும் இப்போ அஜித்துக்கு இப்போ விஜய் கூட ஒரு 3 கதை கூட சொல்லியிருக்கலாம். அவர் அதுலேருந்து ஒரு கதையை டிக் பண்ணியிருக்கலாம், இந்த கதை தனி சரியாக வரும்னு. அது இயக்குனராக இந்த ஹீரோவுக்கு எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். இப்போ வினோத்துக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர். என்ன காரணம் நீங்கள் சொல்கிறது தான். ஒரு 500 கோடி பட்ஜெட்டு, 230-270 கோடி சம்பளம், அதை தாண்டி கடைசி படம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அதன் பிறகு அரசியலுக்குள்ளே போகிறாரு, கட்சிக்குள்ளே போகிறாரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. இந்த படம் அதுக்கு எப்படியா இருக்கும், அது நெகட்டிவாக மாறிடக்கூடாது. அவங்களுக்கு இந்த படம் ஒரு உதவிகரமாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப கிரிஞ்சாகவும் மாறிடக்கூடாது. இத்தனை ப்ரெஷர் அவர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் போட்டு விபியை போட்டு அந்தளவுக்கு போட்டு வெள்ளுன்னு வெளுக்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் பண்ணீங்க, ஏங்க இதெல்லாம் ஓப்பன் சஸ்பென்ஸ் வச்சிங்க நீங்கள் அப்படின்னு கேட்குற கேள்வியெலாம் இருக்குல்ல. இது எல்லாத்தையும் விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கும், வினோத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு முடிவு பண்ணி இது ஒரு மாஸ் படமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எமோஷ்னல் வெளியே போகிறவங்க ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையோடு
போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கட்சி பணியில் இறங்குறதுக்கு இந்த படம் ஒரு பிரச்சார படம்னா ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லை, அவருடைய தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் ஒரு மாஸ் சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு இவ்வளோ கோடியை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வர போகிறேன், மக்களுக்கு சேவை பண்ண போகிறேன்னு சொல்லும்போது இப்படி அரசியல் கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது இல்லை சார்? ஆக்சுவலி இது ஒரு 40 வருஷம் ஆச்சு இந்த கட்சியில், ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா சமாளிச்சிடலாம். பட் இப்போ ஆரம்பத்தில் இப்படி இருந்தால் எப்படி சார் சமாளிப்பார் விஜய்? இல்லை, அது பெரிய சமாளிச்சாகணும். அதுக்கு வந்து விஜய் தான் களத்தில் இறங்கணும். இங்கே பிரச்சனை அப்படின்போது எம்ஜிஆர் வந்தவர், எம்ஜிஆருடைய நாலேஜுக்கு இல்லாமல் வேறு எங்கேயும் போகாது. முதல்ல எம்ஜிஆர் நாலேஜ் தான் வரும். எம்ஜிஆர் அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு அவர் யோசிப்பார். அவருக்கு நம்பகமான ஆட்கள் கிட்ட அது சம்மந்தமாக ஆலோசனை பண்ணுவார், அதை ஷார்ட் அவுட் பண்ணிவிடுவார். களத்தில் அவரே போய் இறங்குவார். நீங்கள் வந்து ஒரு பெரும் ஆளுமை போய் இறங்குறதுக்கும் அவருடைய ரெப்பாக ஒருத்தர் போகிறதுக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்கள் யாரும் ரெப்பாக நம்ப மாட்டார். நான் போய் இன்னொன்று வேலை ஆகிடும் உங்களுக்கு, என்ன பிரச்சனை இப்போ அவ்வளோதானே உனக்கு தீர்ந்தது கிளம்பு அப்படின்னு. இதுதான் விஜய் பண்ணணும். களத்தில் இறங்க வேண்டும், களத்தில் பிரச்சனைகளை அவர் சந்திக்க வேண்டும், பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு காண வேண்டும். களத்தில் இறங்காத முன்னுக்கு எல்லாரும் அப்படி தான் சலசலப்பாக இருப்பாங்க. இது வந்து டக்குன்னு வந்து விஜய் வந்துடல. இவருக்கு பின்னாடி இவ்வளோ ஆட்கள் இருந்திருக்காங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. நான் பார்த்துருக்கோம், ஒரு பத்திரிகையாளராக நம்ம பார்த்துருக்குறோம். அதே சமயம் அவருடைய தந்தை எஸ்எஸ்சி ஒரு பெரிய பலம். விஜயன்னா அவர் பண்ண தப்பு என்னென்னா, விஜயை வந்து ரொம்ப சீக்கிரமாக முதல்வர் நாற்காலில் உட்கார வைக்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அது விஜய் ஒத்துக்கலை. அதன் பிறகு அப்பா மகனுக்கான முரண்பாடு என்னன்னு தெரியல வந்து. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு எப்படி ஒரு ஷார்ட் அவுட் பண்ணணும், யாரை வச்சுருக்கணும், யாரை தூக்கி வெளியே போடணும், இதெல்லாம் கை தேர்ந்த ஒரு நபர். அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, நான் வெறும் ₹1 பாண்டி பஜாரில் படுத்துட்டு இருந்தேன், இந்த அனுபவம் தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுன்றார் வந்து. ஓகே, அவர் முழுக்க அதுக்காக வந்து எல்லாமே ப்ளஸ்ஸாகவும் சொல்லிட முடியாது, அவர்கிட்டயும் சில மைனஸ்லாம் இருந்தது. ₹500 கோடி பட்ஜெட்டில் எடுக்க போகிறோம், ஏன்னா கடைசி படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ கோட்டில் வந்து சவுத் இந்தியன் ஆக்டர்ஸாக வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஒரு பேக்கேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இறக்க போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஆரம்பமே பார்க்கும்போதே ஏதோ ஒரு பெருசாக ஏதோ பண்ண போகிறாங்கிற மாதிரி தெரியுது. உங்கள் எதிர்பார்ப்பு என்னவா சார் இருக்குது? உண்மைதான், நீங்கள் அது அருமையாக சொல்லியிருந்தீங்க. வந்து கோட்டில் வந்து சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட்டாக உள்ள இறக்கியிருந்தாங்க அப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் கோட் மீதான விமர்சனம், வசூல் விமர்சனம், கலெக்ஷன் விமர்சனம் வந்து இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து கோட் வந்து எதிர்பார்த்த வசூலை கொடுக்கல, 500 கோடியே தாண்டலை, நெருங்கலை. அப்புறம் தோல்வி படம், அப்புறம் ஒரு தேட்டர் உரிமையாளர் வந்து எங்களுக்கு வந்து லாபம் கொடுக்கல, இது மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டார் வந்து. அப்புறமா அதை மீறி வந்து எங்களுக்கு நாங்கள் செலவு பண்ண தொகை இவ்வளோ, இதற்கான ஷேர் இவ்வளோ கிடச்சிது, இவ்வளோ அது என்ன சொல்லுவாங்க டேபிள் ப்ராஃபிட் இவ்வளோ கிடச்சுன்னா ஏஜிஎஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் மீறி தமிழ்நாட்டிலையும் ஓவர்சீஸ்லேயும் கோட் வந்து ஒரு சூப்பர் ஹிட். சரி, அதர் ஸ்டேட்டில் என்ன ஆச்சு அப்படின்ற பொழுது தான் இந்த இதுதான் நீங்கள் சொன்னது. இது வெங்கட் பிரபு தான் முழுக்க காரணம் வந்து. பிரசாந்த் இருக்கார், பிரபுதேவா இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார், ஸ்னேகா இருக்கிறாங்கன்ட்டு ஃபுல்லாக சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து நீங்கள் வச்சதுனால என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் விஜய் தான் ஓகே, விஜயே வந்து தெலுங்கில் அந்த அளவுக்கு இல்லை, கேரளாவில் ஒரு பெரிய மாஸ் இருக்குது. நீங்கள் நினச்சிருந்தா கேரளா ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கொண்டு வந்து இதில் சேர்த்துருக்கணும். ஜெயராம் இருந்தார், அவரு கூட பெரிய இதுவெல்லாம் இல்லை வந்து. நீங்கள் இன்னோட ஒரு பலமான ஒரு கேரளா நடிகர், ஒரு 4 பேரில் ஒரு ஆளாக நீங்கள் எப்படி ஜெயிலரில் ஒரு விநாயகம் வந்து உட்காந்தார், இப்படி ஒரு மாசம் உருவாயிடுச்சு வந்து. நீங்கள் கன்னடத்துலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்திருக்கலாம் வந்து. நீங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் மலையாளத்துலேருந்து கொண்டு இருக்கணும். ஏன்னா மலையாளத்தில் லியோ அளவிற்கு இந்த படம் இல்லைன்னு உண்மை சொல்ல. அவங்களுக்கு வந்து ஷேர் எங்களுக்கு ரொம்ப கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நார்த்தில் சுத்தமானதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பேன் இண்டியா படத்திற்கான மிகப்பெரிய வசூல் வந்து நார்த்தில் தான் உண்டு. அது அப்படியே மாறிடுச்சு. கோட்டில் பண்ண தப்பை தளபதி 69 பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. இது விஜயோட கடைசி படம். நீங்கள் சொல்கிற மாதிரி ₹500 கோடி பட்ஜெட் அப்படின்னு. இந்த ₹500 கோடி பட்ஜெட் வரும்பொழுது தான் தமிழில் எடுப்பதற்கு எந்த ப்ரொடக்ஷன் நிறுவனங்களும் இல்லை, அதான் உண்மை. அதனால தான் கன்னடத்தை சேர்ந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து உள்ளே இறங்கியிருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அப்புறம் சில படங்கள்லாம் பண்ணிங்கன்னா 5வது படம்னு நினைக்கிறேன் இது வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இவ்வளோ 500 கோடி அப்படி விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 275 கோடி சம்பளம்லாம் பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி அவர் கேட்டால் 300 கோடி கூட. நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோ பெரிய ஓப்பனிங்கில் இருக்காரு, ஃபீல்ட் அவுட் ஆகலை, அவளுக்கான மார்க்கெட் இருக்குது, நான் உடனே ஸ்கிப் பண்ணுறேன், இதான் என் கடைசி படம்னா அந்த கடைசி படத்துக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும், எவ்வளோ ஹைப் உண்டாகும். இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறது ஓவர்சீஸில் விஜய் தான் வந்து கிங்கு. விஜயோட படம் அப்படின்னாவே அந்த டைரக்டர் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக தான் பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் பிரம்மாண்டாக பண்ணணும் ஆசைப்படுவாங்க. ஆனால் இவர் ரொம்ப சாதாரணமாக ஒரு கதை கேட்டால் கூட லொக்கேஷன் நடந்தே போகக்கூடிய ஒருத்தர். இவரும் சேரும்போது எப்படி இருக்கும்? இல்லை, ஒரு இயக்குனருடைய உங்களுடைய எளிமையாக அவருடைய உருவத்தை அவருடைய உடையை வச்சு நம்ம வந்து இதுதான் படம் பண்ணுவாருன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. வினோத் வந்து சதுரங்க வேட்டைக்கு வந்து ஒரு கதையை வச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. பார்த்திபனிடம் அசோசியேட்டாக இருந்து ப்ரொடக்ஷனையும் கற்றுக்கிட்டு வெளியே வந்து தனியாக வாய்ப்பு தேடுறாரு. வாய்ப்பு கிடைக்கலன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாரு.
அங்கே வந்து கோலி சோடா படப்பிடிப்பு நடக்குது. விஜய் மில்டன் போய் மீட் பண்ணுறாரு. ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குதுன்னு காமிக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறார் விஜய் மில்டனு. பிரமாதமாக இருக்குதுங்க, நான் போய் லிங்குசாமி போய் பாருங்கன்றாரு. லிங்குசாமி கிட்ட போனோன்னே, இல்லை இப்போ இல்லை தம்பி, நான் ப்ரொடக்ஷன் இப்போ நாங்கள் கொஞ்சம் குறைச்சிருக்கிறோன்னு சொல்லி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மனோபாலா கிட்ட இந்த கதையை சொல்கிறாரு. யார் அது அனுப்பியா அப்படின்றாரு. வந்து ஸ்கிரிப்டை படிச்சோன்னு நான் தயாரிக்கிறேன். அவருக்கு என்ன இது வினோத்துக்கு, எவ்வளோ ப்ரொடியூசர் இருக்கும் பொழுது ஒரு இயக்குனர் அவர் காமெடி நடிக்கிற மாதிரி அவருக்கு என்ன பெரிய வருமானம் ஒரு படத்துக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. மற்ற காமெடி நடிகள் தாண்டி ஒரு இயக்குனர் மனோபாலா ஒரு நல்ல இயக்குனர். அப்புறம் இப்போ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது காமெடியில் தான் அவருக்கு வந்து சம்பளம். அந்த சம்பளத்தை பெரிய சம்பளம் கிடையாது. ஆனால் எனக்காக அவர் கதையை புரிஞ்சுக்கிட்டு தயாரிக்க வராருன்னு சொல்கிற பொழுது இந்த ப்ரொடக்ஷன் அந்த இது இருக்கு இல்லைங்களா, பட்ஜெட்டை அந்த அளவுக்கு குறைச்சிருக்காரு. எந்தெந்த இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த படத்தை சிக்கனமாக எடுக்கணுமோ அப்படி குறைச்சிருக்காரு. அதுதான் நெச்சுனது. ஆடியோ லான்ச்சில் வந்து பேசுறது, இப்போ அட்டையெல்லாம் விட்டிங்கன்னா இப்போ கூட வந்து தளபதி படத்துக்கு அவர் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருப்பார் எங்கேயாவது. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் அந்த மாதிரிலாம் வருவாரா, பண்ணுவாரா, பேசுவாரான்னு இருக்கு இல்லையா? இதுதாங்க யதார்த்தமான ஒரு படைப்பாளி. வந்து எந்த வித அரிதாரமும் பூசாமல் சாதாரணமாக பட்டன் ஃபோனை வச்சுக்கிட்டு சார் கமலுக்கு வந்து இந்த படத்துக்கு முன்னாடி கமலுக்கு தான் கதை பண்ண போகிறாரு. கதை டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ராஜ்கமல் பிளிங்ஸும் போயிட்டு வராரு, இதெல்லாம் பண்ணுறாரு. ஒரு உற்சாகத்தில் பேசிக்கிட்டே கீழே இறங்கி வந்திருக்கார். படியிலேருந்து இறங்கி அப்படி லிஃப்ட்லேருந்து வந்திருக்கார். வந்தவுடனே சார் நான் கிளம்புறேன் சார் சார். எப்படி கிளம்புவீங்கன்னாரு. ஒரு ஆட்டோ பிடிச்சி போகணும். அப்போ ஆட்டோவில் தான் சார் வரேன் நான் அப்படின்னு இமீடியட்டாக ஒரு கார் கொண்டு வந்து இது நடந்தது. ஒரு டிரைவரோட இந்த படம் முடிகிற வரைக்கும் இந்த டிரைவரையும் இந்த காரையும் வச்சுங்க, பெட்ரோல் நாங்கள் ஆஃபீஸ் போட்டுங்கன்னு சொன்னது தான். அந்த எளிமை அங்கே புரிஞ்சு அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கு. அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ட்ராப் ஆகலை, தள்ளி போகுது. அது இதுதான் வந்து எச் வினோத். கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு எளிமையை வச்சுக்கிட்டு இதுவே கூட விஜய்க்கு பிடிச்சி போயிருக்கலாம் இல்லைங்களா, ஒரு இம்ப்ரெஸ் ஆகிக்கலாம். முதல்ல வந்து டக்குன்னு ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் கதை கேட்டுருக்கலாம். இதெல்லாம் தாண்டி இவங்களால பிரம்மாண்ட படம் எடுக்க முடியுமான்னு சொன்னால் அப்படிலாம் நம்பகத்தன்மையில் அது பிரம்மாண்ட படம் எடுக்கிற பூரா பார்த்தீங்கன்னா 10 பேக்கெட் வச்சு ஜீன்ஸ் போட்டுக்கின்னு அப்புறம் 4 கண்ணாடி போட்டுன்னு 8 செல்ஃபோனை கையில் தொங்க விட்டுனா இருக்க முடியும். அவங்க படம் பேசிட்டு போகும்போது அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்துட்டு போகிறாங்க. இவ்வளோ பெரிய ஸ்டார் உள்ளே வந்திருக்காரு. அவருடைய கடைசி படம் பாபி தேவல் ஒரு பக்கம் இருக்கார். அப்புறம் பூஜா ஆக்டே, பிரியாமணி, பிரகாஷ் ராஜ் அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போயிட்டே இருக்கும்பொழுது இது நிச்சயமாக ஒரு பேன் இண்டியா படமாக 1000 கோடியை நகர்ந்து போகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அது எச் வினோத்தால் கண்டிப்பாக எடுக்க முடியும்னு என் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். வணக்கம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.